ஹாய் ஃப்ரான்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். என்ன பார்க்க போகிறோம்னா, வசமாக சிக்கிய நயன்தாரா அவர்கள். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நயன்தாரா மேமோட மேரேஜ் ஃபங்க்ஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ மேரேஜ் வெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடிகையும் செய்யாத விஷயத்தை நயன்தாரா மேம் பண்ணியிருக்காங்க. என்னடா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தன்னோட கல்யாணத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீசர் ரிலீஸ் பண்ணி அதை வந்து சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுவே காசுக்காக பண்ணியிருக்காங்க. கல்யாணம்ன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணத்திற்காக பண்ண கல்யாணம் அது. நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், எந்த நடிகையும் தன் கல்யாணத்தை வந்து பார்த்திங்கன்னா அதில் பணம் சம்பாதிக்குன்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட லைஃப் பார்ட்னர் கூட அது ஒரு 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 நல்ல விஷயம். ஸோ ஓகேங்களா, அந்த விஷயத்தையே வந்து பண்ணால் பணத்திற்காக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பண்ணால் சோல்ட் அவுட் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து விக்னேஷ் சிவன் அப்புறம் நயன்தாரா அவர்கள் வந்து சொல்லலாம். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு கல்யாணமே பணத்துக்காக பண்ணுறவங்க தனுஷ் அண்ணாமலை என்னென்ன அவதூறுகளை வைக்க முடியுமோ அவ்வளோ அவதூறுகள் வைக்கிறாங்க. அந்த மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமாகவும் ட்ரோல் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் சினிமா ஃபீல்டில் அவர் என்ட்ரி ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ட்ரியில் அவர் சொந்த கால் நிற்கும் போது கூட, இல்லை நீ சொந்த கால் நிற்கல, உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போது ரொம்ப தவறாக இருக்குது. ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தனுஷ் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா ரசிகர்களும் எல்லா மக்களுக்கும் உண்மை தெரிஞ்சு போட்டு வெளுக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தந்தைகளை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.